வானில் இருந்து வந்த நண்பன். ஒரு அழகான இரவு நேரம். விக்ரம் தன் அறையின் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். அங்கே பாரு, நட்சத்திரங்கள் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன என்று அவன் ஆச்சரியத்துடன் நினைத்தான். திடீரென்று வானில் ஒரு விசித்திரமான ஒளி தோன்றியது. அது ஒரு வால் நட்சத்திரம் போல மிக வேகமாக கீழே இறங்கி வந்தது. விக்ரம் அந்த ஒளியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். அட, அது என் வீட்டின் பின்பக்க தோட்டத்தில் விழுகிறதே என்று விக்ரம் கத்தினான். அவன் உடனே தன் படுக்கையை விட்டு எழுந்து தோட்டத்திற்கு வேகமாக ஓடினான். தோட்டத்தின் நடுவில் ஒரு சிறிய உருண்டையான வெள்ளி விண்கலம் இருந்தது. அதிலிருந்து மெல்லிய நீல நிற புகை வெளியே வந்து கொண்டிருந்தது. விக்ரம் மெதுவாக அதன் அருகில் சென்றான். அப்போது விண்கலத்தின் கதவு மெதுவாக திறந்தது. அதிலிருந்து ஒரு சிறிய அழகான விசித்திர உயிரினம் வெளியே வந்தது. அதன் பெயர் ஜாக். ஜாக் பார்ப்பதற்கு மிகவும் மென்மையாகவும் பெரிய கண்களுடனும் இருந்தது. ஜாக் மிகவும் சோகமாக தெரிந்தான். நான் என் வழியை தொலைத்துவிட்டேன், என் விண்கலமும் பழுதாகிவிட்டது என்று ஜாக் மெல்லிய குரலில் விக்ரமிடம் கூறியது. கவலைப்படாதே நண்பா, நான் உனக்கு உதவுகிறேன் என்றான் விக்ரம். அவன் தன் பொம்மை பெட்டியிலிருந்து ஒரு சிறிய திருப்புளியை ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்து விண்கலத்தின் ஒரு பகுதியை சரி செய்தான். இப்போது விண்கலம் மீண்டும் மின்மினி பூச்சி போல ஜொலித்தது. அது இயங்க தொடங்கியது. ஜாக் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து தன் கைகளை தட்டியது. கிளம்பும் முன் ஜாக் தன் பையிலிருந்து ஒரு சிறிய நீல நிற ஒளி வீசும் கல்லை எடுத்தான். அதை விக்ரமிடம் கொடுத்து, இது என் அன்பு பரிசு, என் உயிரை காத்ததற்கு நன்றி என்றான். விண்கலம் மெதுவாக வானில் பறந்த நட்சத்திரங்களுக்கு இடையில் மறைந்தது. விக்ரம் தன் கையில் இருந்த ஒளி கல்லுடன் மகிழ்ச்சியாக விடைபெற்றான். மற்றவர்களுக்கு உதவி செய்வது எவ்வளவு இனிது என்று அவன் உணர்ந்தான்.